பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழு நடத்தும் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம் ஜெபம் நாள் 24. இந்த நாளுக்குரிய தலைப்பு சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கின மேலான மருத்துவரை நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம். மத்தேயு 4:23 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 9:35 ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். மூன்றாவதாக மத்தேயு 4:23 சகல நோய்களையும் நீக்கி மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2 24 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட சகல நோய்களையும் சொஸ்தமாக்கின மேலான மருத்துவரை நன்றி சொல்லி ஸ்தோத்தரிப்போம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், அவ்விதமாக ஆண்டவர் இந்த பூமியில அவர் வந்து ஊழியம் செய்ததான அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர் அப்படியாக சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சகல பலவீனங்களையும் அவர் சொஸ்தமாக்கினவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால தேவன் இயேசு கிறிஸ்துவை அவர் அப்படியாக நிரப்பினதினாலே அவர் சகல பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் அவர் குணமாக்குகிறவராய் அப்படியாக சுற்றி திரிந்ததை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இருந்த நாட்களிலே இவ்வளவு வியாதிகளை குணமாக்கினதும் அல்லாமல் அவர் சிலுவையின் மரணத்தின் போதும் கூட அவருடைய தழும்புகளால் ஒரு மனுஷனுக்குள் பாவம் இருந்ததுனால அங்கு வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் பெருகுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பாவங்களை போக்குகிற ஒரே கிருபாதார வழியாய் இயேசு கிறிஸ்து பலியானதினாலே நமக்கு பாவங்கள் நிமித்தம் உண்டாயிருந்த எல்லா வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்ததினாலே நாம் அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறோம். இந்த வருடத்தில் கூட இந்த வருடம் முழுக்க நாம் ஒவ்வொருத்தரையும் நம்முடைய குடும்பங்களிலே சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், முதியவர்கள் இருக்கலாம், பெரியவர்கள் இருக்கலாம், யாவருக்கும் சில நேரங்களிலே பலவீனங்கள் சரீரத்துல காணப்படும். சில தீராத வியாதிகள் இருந்திருக்கிறது, சில நோய்கள் இருந்திருக்கிறது. நாம் எத்தனையோ மருத்துவர்களை நாடி இருக்கிறோம். ஆனால் அந்த மருத்துவம் எல்லாம் ஒரு நாளிலே நம்மளை கைவிட்டது. நான் கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நாம் விசுவாசிக்கிற விசுவாசம், இதனாலே நாம் நம் குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் கர்த்தர் தாமே இந்த வருடத்துல இந்த சபையாரை ஒவ்வொருத்தரையும் பலவீனங்கள் அணுகாமல் வியாதி அணுகாமல் அற்புதமாய் பாதுகாத்த அந்த மேலான மருத்துவருக்கு நாம் ஒரு நிமிடம் நன்றி சொல்லி அவரை ஸ்தோத்தரித்து ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட அப்பா இந்த வருடம் முழுக்க கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா தகப்பன் எங்கள் குடும்பங்களையும் அப்பா எங்கள் சபையாரையும் அப்பா எங்கள் உற்றார் உறவினர்களையும் கர்த்தாவே நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சகல பலவீனங்களையும் நீக்கி கர்த்தாவே சுத்தமாக்கி நீர் மருத்துவராய் இருந்து அப்பா இப்படி தழுவுகளால் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை கொடுத்து அப்பா எங்கள் ஒவ்வொருத்தரும் குணமாக்கின உடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஒருவரே மேலான மருத்துவர்.
உண்மையே நாங்கள் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.